வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம். ம் இப்ப நம்ம கையில போன், டேப்லெட்னு கவனத்தை சிதறடிக்க 1000 விஷயங்கள் இருக்கு. ஆமா, அப்படி இருக்கும்போது ஒரு புத்தகத்தை எடுத்து அதுல முழுசா மூழ்கி படிக்கிறதுல இருக்கிற அந்த சந்தோஷத்தையும் அப்புறம் அதுல இருக்கிற சவால்களையும் பத்தி தான் பார்க்க போறோம். நிச்சயமா இது ரொம்ப தேவையான ஒரு உரையாடல். இதுக்காக நீங்க நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்ட சோர்ஸ் ஆலன் ஜேக்கப்ஸ் எழுதின தி பிளஷர்ஸ் ஆஃப் ரீடிங் இன் அன் ஏஜ் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ங்கிற புத்தகம். ஆமா, நாம ஏன் படிக்கிறோம், எப்படி படிக்கணும், அப்புறம் நம்மள மாதிரி வாசகர்கள் இன்னைக்கு என்னென்ன அழுத்தங்களை சந்திக்கிறோம்னு இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னு தோண்டி துருவி பார்க்கறது தான் நம்மளோட வேலை. சரி. சரி, முதல்ல ஒரு சின்ன கதையில இருந்து ஆரம்பிக்கலாமா? ஓ, தாராளமா. இந்த புத்தகத்தோட ஆசிரியர் ஒரு நாள் அவரோட டீனேஜ் பையன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்கார். அந்த பையன் ஹவு டு ரீட் அ புக்னு ஒரு கிளாசிக் புத்தகத்தை படிச்சு முடிச்சிருக்கான். ம் மார்ட்டிமர் அட்லரோட புக்கா அது? ஆமா, அதேதான். படிச்சுட்டு அப்பா கிட்ட இந்த புத்தகத்தை எப்படி படிக்கணும்னு நான் கத்துக்கிட்டேனோ இல்லையோ, ஆனா இத படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு புத்தகங்கள் படிக்கிறதே பிடிக்காம போயிடுச்சுன்னு சொல்லியிருக்கான். சிரிக்கிறார். அடடா. பாருங்க, இதுதான் நம்மளோட விவாதத்தோட மையப்புள்ளி. வாசிப்புங்கிறது ஒரு வேலையா, ஒரு கடமையா, இல்ல அது ஒரு சந்தோஷமா? வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பேசுவோம். கரெக்ட். இந்த மாதிரி வாசிப்ப ஒரு கடமையா பார்க்கறதுக்கு நீங்க சொன்ன மாதிரி மார்ட்டிமர் அட்லர் போன்றவர்களோட புத்தகங்கள் ஒரு முக்கிய காரணம். ஆமா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வாசிப்புங்கிறது ஒரு ஒரு உடற்பயிற்சி மாதிரி. ஆமா. நம்மளோட அறிவு சார்ந்த தசைகளை வளர்க்கறதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு பயிற்சின்னு சொல்றாங்க. ஆமா, ஒரு சுய முன்னேற்ற திட்டமா அத முன்னாடி வைக்கிறாங்க. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த சுய முன்னேற்ற மனநிலை அமெரிக்கா கலாச்சாரத்துல ரொம்ப ஆழமா வேரூன்றி இருக்கு. ம் வாழ்நாள் வாசிப்பு திட்டம், அதாவது லைஃப் டைம் ரீடிங் பிளான் மாதிரியான புத்தகங்கள் இதத்தான் சொல்லுது. ஓ அதாவது ஒரு புத்தகத்தை படிச்சு அதிலேருந்து என்ன கத்துக்கிட்டோங்கிறத விட, நான் இந்த புத்தகத்தை படிச்சு முடிச்சிட்டேன்னு ஒரு டிக் மார்க் போடுறதுல தான் ஒரு பெருமை. ஒரு செக்லிஸ்ட் மாதிரி. ஆமா. இதுக்கு ஜாக்கோப்ஸ் ஒரு நல்ல உதாரணம் சொல்றாரு. ரிச்சர்ட் ராட்ரிக்ஸ்னு ஒரு சிறுவன் சின்ன வயசுல பிளேட்டோவோட புத்தகத்தை எடுத்து படிச்சிருக்கான். அவனுக்கு ஒரு வார்த்தை கூட புரியல. புரியாமலையா? ஆமா. ஆனா படிச்சு முடிச்சுட்டு பெருமையா அவனோட பட்டியல்ல இருந்து அந்த பேரை அடிச்சிருக்கான். இது ஒரு சாதனை மாதிரி பார்க்கப்படுது. அப்போ இது வெறும் பெருமைக்காக படிக்கிறது மாதிரி தான் இருக்கு, உண்மையான அனுபவத்துக்காக இல்ல. சரியா சொன்னீங்க. நாவல் ஆசிரியர் ஜேடி ஸ்மித் சொல்ற ஒரு விஷயத்தையும் ஆசிரியர் குறிப்பிடுறார். நாவல்கள் மாதிரி மென்மையான விஷயங்களை கூட கல்வித்துறை ரொம்ப தீவிரமானதாகவும் ஒரு வேலை மாதிரி மாத்த முயற்சிக்குதுன்னு அவங்க சொல்றாங்க. ஆமா, இந்த பொறுப்பு, கடமை, ஒழுக்கம்ங்கிற வார்த்தைகள் எல்லாம் கேட்கும் போதே அந்த ஆசிரியரோட பையன் மாதிரி நமக்கும் படிக்கிற ஆர்வமே போயிடும் போல இருக்கே. கரெக்ட். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இந்த புத்தகத்தோட மிக முக்கியமான யோசனை வருது. அதுதான் விருப்பத்தின் பேரில் வாசியுங்கள், அதாவது ரீட் அட் விம். ஆமா, திரும்ப திரும்ப இதத்தான் ஆசிரியர் சொல்றார். எந்த அழுத்தமும் இல்லாம, எந்த கட்டாயமும் இல்லாம, உங்களுக்கு உண்மையிலேயே சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் எது கொடுக்குதோ அதை தேடி படிங்கன்னு சொல்றார். கேட்க நல்லா இருக்கு. ஆனா இதுல ஒரு சின்ன ஆனா ரொம்ப ஆழமான வித்தியாசம் இருக்கு. அது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படியா? என்ன அது? ஆசிரியர் விம், அதாவது சின்ன டபிள்யூ உள்ள விம், அதுக்கும் விம், அதாவது பெரிய டபிள்யூ உள்ள விம்க்கும் நடுவுல ஒரு பெரிய வித்தியாசத்தை காட்டுறார். ஓ, ரெண்டும் ஒன்னே இல்லையா? இல்ல, சின்ன டபிள்யூ உள்ள விம்ங்கிறது அப்போதைக்கு தோன்ற ஒரு சிந்தனையற்ற விருப்பம். ஆனா பெரிய டபிள்யூ உள்ள விம்ங்கிறது நம்மள நாமளே புரிஞ்சுகிட்டு சுய அறிவோட வர்ற ஒரு ஆழ்ந்த விருப்பம். ஓ, அப்ப சும்மா தோணுச்சுன்னு ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிறது வேற, ஆனா எனக்கு இதுதான் தேவை, இதுதான் என்னோட ஆர்வத்தை தூண்டுதுன்னு தேடி படிக்கிறது வேற. இந்த ரெண்டாவது விம் தான் முக்கியம்னு சொல்றீங்க. கரெக்ட். இதுக்கு எட்வர்ட் கிப்பன் கதை ஒரு அருமையான உதாரணம். அவர்தான் ரோமானிய பேரரசின் வீழ்ச்சி பத்தி ஒரு மிகப்பெரிய படைப்பை எழுதினார். ஆரம்ப காலத்துல அவர் புத்தகங்கள் மேல இருந்த ஒரு குருட்டுத்தனமான நாட்டத்தால் வழி நடத்தப்பட்டார். கண்ணுல பட்டதெல்லாம் படிச்சார். இதுதான் அந்த சின்ன டபிள்யூ உள்ள விம். சரி. ஆனா போக போக அவரோட ஆர்வம் ஒருமுகப்பட்டுச்சு, அவரோட தேடல் ஆழமாச்சு, அது சுய அறிவால் வழி நடத்தப்படுற ஒரு பெரிய டபிள்யூ உள்ள விம்மா மாறுச்சு. அந்த ஆழ்ந்த விருப்பம் தான் அவரை அவ்வளோ பெரிய ஒரு படைப்பை உருவாக்க வச்சது. புரியுது. ஆனா அந்த ஹாரல்ட் ப்ரூம் சொல்றத கேட்டாலே ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஆமா, அவரோட பார்வை ரொம்ப கடுமையானது. அவர் ஒரு பெரிய இலக்கிய விமர்சகர். அவர் என்ன சொல்றாருன்னா, குறிப்பிட்ட சில தலைசிறந்த படைப்புகளை மட்டும்தான் படிக்கணும், மத்ததெல்லாம் குப்பைங்கிறார். ஹாரி பாட்டர் மாதிரி பாப்புலரான புத்தகங்களை படிக்கிறவங்கள ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறார்.
அவங்க உண்மையிலேயே படிக்கல, அவங்க மூளை பழைய தேஞ்சு போன விஷயங்களால மழுங்கடிக்கப்படுதுன்னு சொல்றாரு. ஆமா, இப்படி யாராவது வந்து நீ படிக்கிறதெல்லாம் தப்புன்னு சொன்னா நமக்கு படிக்கிற ஆர்வமே போயிடும் இல்லையா? நிச்சயமா. இங்கதான் ரெண்டு பெரிய சிந்தனை பள்ளிகள் மோதுது. ஒன்னு, ஹாரல்ட் ப்ளூம் மாதிரி இந்த 100 புத்தகத்தை படி அப்பதான் நீ அறிவாளின்னு சொல்ற ஒரு மேட்டிமைவாத பார்வை. இன்னொன்னு, இன்னொன்னு, சிஎஸ் லூயிஸ் சொல்ற மாதிரி உனக்கு எது சந்தோஷம் தருதோ அங்கிருந்து ஆரம்பிங்கிற ஒரு பார்வை. ஜேக்கப்ஸ் இந்த ரெண்டாவது பாதையைத்தான் ஆதரிக்கிறார். ஆமா, சிஎஸ் லூயிஸ் சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சின்ன பையன் ராத்திரி போர்வைக்கு அடியில டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாம ட்ரெஷர் ஐலாண்டு படிக்கிறானே, ஆமா, அந்த அனுபவம் தான் உண்மையான இலக்கிய அனுபவம்னு அவர் சொல்றாரு. சரியா சொன்னீங்க. இதோட அர்த்தம் எல்லா புத்தகமும் ஒண்ணுதான்னு இல்ல. ஆனா ஒருத்தரோட வாசிப்பு பயணம் அவரோட உண்மையான மகிழ்ச்சியிலிருந்து தான் தொடங்கணும். ம். ப்ளூமோட அணுகுமுறை ரெண்டு விஷயத்தை தான் செய்யும். ஒன்னு, சிலரை தற்பெருமை கொள்ள வைக்கும். நான் இந்த கஷ்டமான புத்தகத்தை படிச்சுட்டேன்னு சொல்ல வைக்கும். இல்லாட்டி பலனையும் பலமுறுத்தி நம்மால இதெல்லாம் படிக்க முடியாதுன்னு வாசிப்பிலேந்தே விரட்டிடும். ரெண்டுமே தப்பு. ஓகே, விருப்பப்படி படிக்கணும், சந்தோஷமா படிக்கணும்னு சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா என்ன ஆனா? ஒரு நிமிஷம் போனை பார்க்காம ஒரு பக்கத்தை படிக்க முடியலையே, இதுதான் இன்னைக்கு நாம எல்லாரும் சந்திக்கிற பெரிய பிரச்சனை. ஆமா, இதுதான் யதார்த்தம். இது பத்தி நிக்கோலஸ் கார் சொல்றது அப்படியே நமக்கு செட் ஆகுது. எனது பழைய மூளையை நான் இழந்து விட்டேன்னு அவர் சொல்றாரு. 2 பக்கத்துக்கு மேல படிச்சா கவனம் சிதறுது, கை தானா போனை தேடுது. இந்த உணர்வு உங்களுக்கு நிச்சயம் பரிச்சயமா இருக்கும். ஆமா, இது ஒரு பொதுவான அனுபவமா மாறிடுச்சு. இது ஏன் நடக்குதுன்னு அறிவியல் ஓரளவு விளக்குது. நாம படிக்கும்போது நம்ம கண்ணுல இருக்கிற ஃபோபியாங்கிற ஒரு சின்ன பகுதி, ம் அப்புறம் சக்கேஜ்னு சொல்ற வேகமான சின்ன சின்ன அசைவுகள், இதெல்லாம் மெக்கானிக்ஸ். ஆனா இந்த மெக்கானிக்ஸ் எப்படி நம்மள பிஜி வோட்ஹவுஸ் படிக்கும்போது சிரிக்க வைக்குது, இல்ல கிங் லியர் படிக்கும்போது அழ வைக்குதுங்கிற மேஜிக்க விளக்காது. அந்த அனுபவம் தான் முக்கியம். ஆமா, அந்த அனுபவம் தான் இப்ப ஆபத்துல இருக்கு. இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த கவனச்சிதறலுக்கு தீர்வா ஆசிரியர் சொல்றது இன்னொரு டெக்னாலஜி. அப்படியா? அவரே இந்த பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருந்ததாவும் அமேசான் கிண்டில் சாதனம் அவருக்கு உதவியாகதாகவும் சொல்றார். இது வினோதமா இல்லையா? ஆமா, ஒரு டெக்னாலஜி உருவாக்குன பிரச்சனைய இன்னொரு டெக்னாலஜி சரி பண்ணுது. அதுதான் இதுல சுவாரஸ்யமே. அது எப்படி உதவுதுன்னு சொல்றார். ஒரு அச்சிட்ட புத்தகத்துல நாம சுலபமா கடைசி பக்கத்துக்கு போய் கதையோட முடிவு என்னன்னு பாத்திரலாம். ஆனா கிண்டல்ல அது கொஞ்சம் கஷ்டம். ஓ சரி. அது மட்டும் இல்லாம கிண்டல்ல ஹைப்பர் லிங்க்ஸ் கிடையாது. நீங்க படிக்கும்போது திடீர்னு ஒரு வார்த்தையை கிளிக் பண்ணி விக்கிபீடியாவுக்கோ இல்ல வேற ஒரு கட்டுரைக்கோ போக முடியாது. அது ஒரு மூடிய உலகம். உண்மைதான். அதனால அது வாசிப்புக்கு ஒரு நேர்கோட்டு வேகத்தை கொடுத்து நம்ம கவனத்தை பிடிச்சு வைக்குது. ஒரு பழைய பழக்கத்தை மீட்டெடுக்க ஒரு புதிய தொழில்நுட்பம் உதவுது. அந்த டிஜிட்டல் உலகின் கவனச்சிதறல்கள் இல்லாத ஒரு டிஜிட்டல் அனுபவம். சரி, இப்போ கவனத்தை ஒருமுகப்படுத்திட்டோம். வாசிப்பு அனுபவத்தை இன்னும் எப்படி மேம்படுத்தலாம்? இதுக்கு ஆசிரியர் சில உத்திகளை சொல்றார். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது மக்கியாவெல்லியோட கதை. ஆமா, அது ஒரு அருமையான கதை. சொல்லுங்களேன். மக்கியவெல்லி நாடு கடத்தப்பட்டு ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு இருந்தபோது ஒவ்வொரு சாயங்காலமும் தன்னோட அழுக்கு துணிகள் எல்லாம் மாத்திட்டு அரசவைக்கு போற மாதிரி நல்ல விலையுயர்ந்த ஆடைகளை அணிஞ்சுகிட்டு அவரோட நூலகத்துக்குள்ள போவாராம். சூப்பர்ல. நைட் ட்ரெஸ்ல இல்லாம சூட் போட்டுட்டு வந்து அரிஸ்டாட்டில் கூட பேசுற மாதிரி ஒரு ஃபீல். ஆமா, அங்க பழங்கால அறிஞர்களோட புத்தகங்களை எடுத்து அவங்களோட உரையாடுறதா சொல்றார். இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, வாசிப்புக்குன்னு ஒரு தனி மரியாதை, ஒரு தனி இடத்தை நாம உருவாக்கிக்கணும். அது ஒரு முக்கியமான நிகழ்வுங்கிற எண்ணத்தை நமக்கு நாமே கொடுக்கணும். நிச்சயமா, அந்த உரையாடலை இன்னும் ஆழமாக்க புத்தகத்தோட ஓரங்கள்ல குறிப்புகள் எடுக்கிறது, கேள்விகள் கேட்கறது, நம்ம கருத்துக்களை எழுதுறது, ஆமா, எல்லாமே அந்த உரையாடலோட ஒரு பகுதி தான். இது புத்தகத்தை வெறும் நுகர்வு பொருளா பார்க்காம ஒரு செயலுள்ள அனுபவமா மாத்துது. இது தவிர ஓட்டத்திற்கு எதிராக நீந்துவது, அதாவது ரீடிங் அப்ஸ்ட்ரீம்னு இன்னொரு அருமையான யோசனையை சொல்றார். அது என்ன? அது ஒரு அற்புதமான யோசனை. பொதுவா நாம என்ன பண்ணுவோம், ஒரு எழுத்தாளரை பிடிச்சு போனா அவரை பின்பற்றுபவர்கள், அவரை பற்றி எழுதியவர்கள்னு படிப்போம். ஆமா. ஆனா ஜேக்கப்ஸ் என்ன சொல்றாருன்னா, அதுக்கு பதிலா அந்த எழுத்தாளர் யார படிச்சார், யாரால் ஈர்க்கப்பட்டார்னு தேடி படிங்கங்கிறார். இதுதான் ஓட்டத்திற்கு எதிராக நீந்துவது. ஓ, இது ஒரு மாதிரி இலக்கிய துப்பறியும் வேலை மாதிரி இருக்கு. தொல்கீனை புரிஞ்சுக்க அவர் படிச்ச பழைய ஐஸ்லாண்டிய வீரகாவியங்களை படிக்கிறது. ஆமா. ஜேன் ஆஸ்டனை புரிஞ்சுக்க அவர் படிச்ச தத்துவஞானி ஹியூம படிக்கிறது. நம்மளோட எல்லைகளை விரிவுபடுத்துற ஒரு சாகச பயணம் மாதிரி இது. ஆமா, இது நம்மள புது உலகங்களுக்கு கூட்டிட்டு போகும்.
நம்மளோட வாசிப்பு வெறும் மேலோட்டமா இல்லாம ஆழமான வேர்களை நோக்கி போகும். கடைசியா மீண்டும் வாசிப்பதன், அதாவது ரீரீடிங்கோட முக்கியத்துவத்தை பத்தியும் பேசுறார். இத நிறைய பேர் நம்ம செய்யறதில்ல. ஆமா, ஏன்னா படிக்கிறதுக்கு அவ்ளோ புத்தகம் இருக்கு, திரும்பவும் ஏன் படிச்சதே படிக்கணும்னு தோணும் இல்லையா? ஆமா. ஆனா அது எவ்ளோ முக்கியம்னு ஆசிரியர் அவரோட சொந்த அனுபவம் மூலமா விளக்குறார். அவர் அண்ணா கெரீனா நாவல இளமையில படிச்சிருக்கார். அப்போ அது அவருக்கு ஒரு மாதிரி புரிஞ்சிருக்கு. ம். ஆனா பல வருஷம் கழிச்சு அவருக்கு குழந்தை பிறந்த பிறகு அதே நாவல திரும்ப படிக்கும்போது அதுல வர்ற ஒரு காட்சி அவருக்கு முற்றிலும் ஒரு புதிய அர்த்தத்தை கொடுத்திருக்கு. ஏன்னா அவர் இப்போ ஒரு தந்தையா அந்த நாவல அணுகுறார். இது ரொம்ப உண்மை. ஒரு புத்தகத்தை நம்ம திரும்ப படிக்கும்போது புத்தகம் மாறாது, ஆனா நாம மாறி இருப்போம். கரெக்ட். நம்மளோட அனுபவங்கள், நம்மளோட பார்வை எல்லாமே மாறி இருக்கும். அதனால அது ஒரு புது அனுபவமா இருக்கும். பிடிக்காத புத்தகம் கூட பிடிக்க ஆரம்பிக்கலாம் இல்லையா? நிச்சயமா. ஜி.கே. செஸ்டர்டனோட எழுத்துக்கள் அவருக்கு பல வருஷமா பிடிக்கவே இல்லையா. ஆனா ஒரு நாள் திடீர்னு எடுத்து படிக்கும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. நம்ம ரசனை காலப்போக்குல மாறும். ஆமா, இதுக்கு W.H. ஆர்டன் சொல்ற ஒரு கட்டமைப்பு ரொம்ப உதவியா இருக்கும். அது என்ன கட்டமைப்பு? ஆர்டன் சொல்றார், ஒரு புத்தகத்தை பத்தி நாம 5 விதமான தீர்ப்புகளை நேர்மையா சொல்லலான்னு. 1, இது நல்லா இருக்கு, எனக்கும் பிடிச்சிருக்கு. சரி. 2, இது நல்லா இருக்கு, ஆனா எனக்கு பிடிக்கல. ம். 3, இது நல்லா இல்ல, ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு. ஹா, 3வது கேட்டகரி சூப்பர். இது குப்பை, ஆனா எனக்கு பிடிச்சிருக்குங்கிறது நம்ம பலரோட ரகசிய உண்மையா இருக்கும். ஆமா. அப்புறம் 4, இது குப்பை, எனக்கும் பிடிக்கல. 5வது, இது குப்பை, ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அது முக்கியமா இருந்துச்சு. இது நம்மளோட வெறுப்புகளை நேர்மையா புரிஞ்சுக்க உதவுது. நான் உயர்ந்த இலக்கியம் மட்டும்தான் படிப்பேன்னு ஒரு முகமுடிய போடாம நம்ம ரசனைய நேர்மையா அணுக இது உதவுது. ஆமா, இது நம்மள நாமே ஏமாத்திக்காம இருக்க உதவுது. இந்த நேர்மை தான் ஒரு நல்ல வாசகரோட வளர்ச்சிக்கு முதல் படி. அப்போ இந்த முழு உரையாடல்ல இருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, வாசிப்பு ஒரு தண்டனையா பார்க்காதீங்க. ம். அது உண்மையான விருப்பத்திலிருந்தும் மகிழ்ச்சியிலிருந்தும் தொடங்கணும். உங்களுக்கு பிடிச்ச இடத்துல இருந்து ஆரம்பிங்க, ஆனா அங்கேயே நின்னுடாதீங்க. கரெக்ட். அந்த ஆர்வத்தையே ஒரு கருவியா பயன்படுத்தி விடாமுயற்சியோட அதை ஒரு ஆழ்ந்த கவனப் பயிற்சியாக வளர்த்தெடுங்க. அந்த முழுமையான ஈடுபாட்ட, அந்த கண்களை இலக்கில் வைத்திருக்கும் நிலைய அடையறது தான் நோக்கம். இன்னைக்கு இருக்கிற இரைச்சல் மிகுந்த உலகத்துல இந்த மாதிரி ஆழ்ந்த கவனம் செலுத்துறதுங்கிறது ஒரு சாதாரண தேர்வு இல்ல. அது ஒரு பெரிய சாதனை. ஆமா, அது ஒரு சாதனை. அதுக்காக நாம நமக்காக ஒரு மௌன கூம்பை, அதாவது ஒரு கோன் ஆஃப் சைலன்ஸ், கவனச்சிதறல்கள் இல்லாத ஒரு தனிப்பட்ட வெளிய உருவாக்கிக்கணும். இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த புத்தகம் ரிச்சார்ட் டி. பில்லி சொன்ன ஒரு மேற்கோளோட முடியுது. புத்தகங்களில் இறந்தவர்களை நான் உயிருடன் காண்கிறேன். நாம எப்பவுமே மத்தவங்களோட இணைஞ்சிருக்கணும்னு துடிக்கிற அந்த டிஜிட்டல் உலகத்துல ஒருவேளை மிக ஆழமான, மிக உண்மையான உறவுகள் ஒரு புத்தகத்தோட நீங்க செலவிடுற தனிமையில உங்களுக்காக காத்திருக்கலாமோ? கேட்கவே நல்லா இருக்கு. அந்த மாதிரி ஒரு நட்பில், ஒரு புத்தகத்தோட உரையாடல்ல நீங்க உங்களை முழுவதுமாக தொலைத்தது எப்போது? யோசிச்சு பாருங்க.